திருப்பாடல் 118:8. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஆம் அன்பு சகோதரமே, இன்றைய நற்செய்தி வாசகமானது மத்தேயு 6:24-34 முடிய உள்ள இறை வார்த்தைகளில், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது என்பதற்கேற்ப எல்லாம் வல்ல இறைவனில் மட்டும் நாம் நம்பிக்கை கொண்டு அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதையே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். மேலும் நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு சக மனிதரை விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யாமல் இருந்தோம் என்றால் நாம் அனைவரும் பொய்யராவோம். எவ்வாறெனில், ஒரு காட்டில் ஒரு ராஜா சிங்கமும் ஒரு குள்ளநரையும் ஒரு மானும் வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் திடீரென சிங்கத்தோட காலில் அடிபட்டு தாங்கி தாங்கி நடந்துட்டு இருந்துச்சு. அது மனசுக்குள்ளே சொல்லிக்கிச்சு, நம்ம நடை எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு மான்கிட்ட போய் கேட்டுச்சு, என் நடை எப்படி இருக்கு? அதுக்கு மானு, ராஜா, நீங்கள் நொண்டி நொண்டி நடக்கிறீங்க என சொன்னதும் உடனே ராஜா சிங்கம் கோபப்பட்டு அடுத்து குள்ளநரிக்கிட்ட போய், குள்ளநரியே, என் நடை எப்படி இருக்கு, கொஞ்சம் சொல்லு என்று கேட்டதும் ராஜா, உங்கள் நடையே தனி அழகு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு புகழ்ந்து தள்ளுச்சு. இது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலும் மற்ற மனிதர்களின் பேர் புகழுக்காக வாழ்கிறோமே தவிர படைத்தவரின் அன்பு மட்டும் போதும் என்று நினைப்பதும் இல்லை, வாழ்வதும் இல்லை. ஆகவே எவ்வித கவலையுமின்றி இறைவனையும் சக மனிதனையும் அன்பு செய்து இறையருளோடு இனிதாய் வாழ்வோம். இறைவன் நம்மோடு இருப்பார்.